நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்தாக்குகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய ரேணுகா தேவி அவர்கள் மறைக்கப்பட்ட வரலாறு பட்டியல் வெளியேற்றம் என்ற நூலை மிகவும் முயற்சி எடுத்து இந்த சமூகத்தில் என்னுடைய உழைப்பும் செலுத்துகிறேன் என்ற வகையில் பல்வேறு ஆய்வுகளுக்கு தேடி இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். ஐயா தேவ ஆசீர்வாதத்திலிருந்து தேக்கம்பட்டி சுந்தராஜிலிருந்து இன்றைக்கு ரேணுகாதேவி வரைக்கும் பல்வேறு ஆய்வு நூல்களை இந்த சமூகத்திற்காக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்று நூல்களை நாம் ஆதாரமாக கொண்டு இந்த வேந்தர்குல வேளாளர்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக வைத்துக் கொண்டு நாம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்ல வேண்டும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அல்லது ஒரு இனமாக இருந்தாலும் அல்லது ஒரு சமூக வெற்றியாக இருந்தாலும் அதற்கு தேவைப்படுவதுதான் அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகள் தான். எந்த ஒரு இனம் தன்னுடைய வரலாற்றை மறந்ததோ அல்லது நினைவு கூற மறந்ததோ அவர்கள் வரலாற்றில் வெற்றி பெற்றதாக வரலாறு பதியப்படவில்லை. எனவே நாம் இதயத்தில் ஏந்தி கருத்துக்களை உருவாக்கி நம்முடைய வரலாறுகள் பல்வேறு இலக்கியங்கள் வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு வடிவங்களில். அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்ல வேண்டும். பட்டியல் வெளியேற்ற போராட்டம் நம்முடைய தலைமையிலே இருக்கிறது. அரசாணைக்கு போராடிய அளவிற்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு இந்த சமூகம் போராடவில்லை என்பதை வெளியிலே இருக்கின்ற சமூகத்தவர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். நாம் அதற்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய வழியில் இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாம் போராட வேண்டும். பட்டியல் வெளியேற்றத்திற்கு போராடுவதற்கு இளைஞர்களை திரட்ட வேண்டும். இந்த கூட்டத்திலே இந்த இப்படிப்பட்ட வரலாற்று ஆய்வுகளை தெரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை நாம் திரட்ட வேண்டும். அப்படி இந்த அரங்கத்திற்கு அவர்கள் வந்திருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். இங்கே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் 95% பேர் வந்திருக்கிறார்கள். இளைஞர்களை திரட்ட வேண்டியது முதியவர்களுடைய கடமை. அவர்களுக்கு இந்த வரலாற்றை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். இந்த இளைஞர்கள் போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டிய இளைஞர்கள் திசை மாறி போய்விட்டிருக்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? டாஸ்மார்க்கை நோக்கி பெரும்பாலான இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதே சீன புரட்சிக்கு முன்பாக அந்த நாட்டில் இப்படித்தான் இளைஞர்கள் அபிலுக்கும் பல்வேறு போதை கலாச்சாரத்திற்கும் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். மார்க்சிய தலைவர்கள் முதலில் இந்த இளைஞர்களை போதையிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவித்தால்தான் இந்த இளைஞர் பட்டாளத்தை படையை கட்டியமைக்க வேண்டும். அவர்கள் கூறினார்களே அந்த மார்க்ஸ் பாஸ்ட் என்ற அந்த விடுதலை இயக்கத்தை அதன் பிறகுதான் கட்டியெழுப்பினார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கிராமப்புறத்திலே இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு சாராயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் இந்த சமூகத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே ஒரு அடிமை நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். உளவியல் ரீதியாக எந்த புரட்சிகர சிந்தனையும் இந்த மக்கள் மத்தியிலே எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக போதை கலாச்சாரத்தை அரசாங்கமே இன்றைக்கு நடத்துகிறார்கள். அரசு நடத்திய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தனியார்மயமாகிவிட்டது. தனியார் நடத்திய சாராய ஆலைகளும் சாராய கடைகளும்
போர்க்குணம் வழிகெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட அரசாங்கம் தான் இவர்களுக்கு இந்த ஆதிதிராவிட நலத்துறை இன்றைக்கு பரிந்துரை செய்து டெல்லிக்கு அனுப்புவதற்கு மறுக்கின்றன. நாம் ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். உலகத்தில் விடுதலை பெற்ற இனங்கள், நாடுகள், அரசுகளுக்கு நெருக்கடியை உருவாக்கின. மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக ரீதியாகவும் ஆயுதம் தாங்கியும் போராடினார்கள். அரசுக்கு நெருக்கடியை கொடுத்தார்கள், வெற்றி பெற்றனர். இங்கே நடந்த இளைஞர்கள் பங்களிப்பு முக்கியம். 22 நாள் அண்ணன் தண்ணி இறங்காமல் திலீபன் என்ற ஒரு இளைஞன் ஈழத்திலே அண்ணன் தண்ணி இறங்காமல் இறந்தான். அதற்கு பிறகுதான் திம்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இங்கே இந்திய சுதந்திரம் போராட்டத்தின் வாயிலாக வந்தது. எத்தனையோ இளைஞர்கள் தூக்கு கயிறை மாட்டினார்கள். அதற்கு பிறகுதான் இங்கிலாந்து அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு வந்தார்கள். இரண்டாம் உலகப் போர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் இனிமேல் இந்தியாவில் புரட்சி வெடிக்கிறது, இங்கே போராட்டம் வெடிக்கிறது, இனிமேல் நாம் சுதந்திரத்தை கொடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு வந்தார்கள். அதை போல் தேவேந்திரர்களே, வேந்தர்களே, வேளாளர் பெருமக்களே, நாம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு, சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு அணியமாக வேண்டும். ஆளும் கட்சி நாம் நெருக்கடியை உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு டெல்லிக்கு நாம் பரிந்துரைத்து அனுப்பவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசு நடத்தவிட மாட்டார்கள் என்ற அந்த நிர்பந்தத்தை நாம் உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். ஆனால் நம் தலைமுறையில் நடக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஏனென்றால் போராட வேண்டிய இளைஞன், வீதிக்கு வர வேண்டிய இளைஞன் சாராய கடையில் இருக்கின்றார். சாராயம் தேர்தல் மூலமாக நாம் வெற்றி பெற முடியும் என்றாலும் அரசியல் அடிமைகளாக நம்மை திராவிட கட்சிகள் வைத்திருக்கின்றன. அரசியல் அதிகாரமும் இல்லை, போர்க்குணமும் இல்லை என்றால் இந்த இனம் எப்படி மேலே வரும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நான் சொல்கிறேன், அடுத்த கட்ட போராட்டத்திற்கு இளைஞர்களை தயாரிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அவர்கள் உணர்ந்து போர்க்களத்திற்கு வருவதற்கு நாம் தயாரிக்க வேண்டும். அப்படி தயாரித்தால்தான் இந்த பட்டியல்